இப்போ காலை உணவுலையும் வெறும் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு டின்னரில் ப்ரோட்டீன் எடுக்கலைன்னா உங்களுக்கு கிரெயின்ஸ் ஜாஸ்தி ஆகி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால மதியம் நைட் 2 வேளையும் ப்ரோட்டீன், இல்லைன்னா காலை உணவு மதிய உணவு. வெஜிடபிள் 2 வேளை வேணும், மதிய உணவு நைட் உணவு. ஃப்ரூட்ஸு பிரேக்ஃபாஸ்டோடு எடுக்கலாம், இல்லைன்னா இன்பிட்வீன் மீல்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். பட் இதை விட்டுட்டு நம்ம என்ன டைம் வேணால் எது வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தால் இப்போ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன? பேக்கெட்டில் கிடைக்குது, இதை சுட வச்சு சாப்பிட்றாங்க, இல்லை அப்படியே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி உணவுலலாம் ஃபைபர் லோவாக இருக்குது, ஹை இன் சேச்சுரேட்டட் ஃபேட் இல்லை ராங் டைப் ஆஃப் ஃபேட், ப்ளஸ் இதில் விட்டமின் மினரல் குறைவாக இருக்கும், ப்ளஸ் ஃபைபரும் இருக்காது. ஸோ இதை என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ஓகே, பட் இதுதான் எங்கள் ரெகுலர் உணவு அப்படின்னா இது நல்லது கிடையாது.